சரிங்க. இப்ப f of x equal to x squared so on the interval or on the periodic function minus pi to square. சரியாம்மா? அப்ப இதுக்கு ஃபார்முலா அதேதான். f of x equal to a naught by 2 plus summation n varies from 1 to infinity a n into cos nx plus summation n varies from 1 to infinity p n into sin nx. அப்ப a naught ஃபார்முலா என்ன? அதேதான் 1 by pi பட் இன்டெக்ரல் லிமிட் மட்டும் சேஞ்ச் ஆகும். minus pi to pi f of x into dx. கரெக்டாமா? That is equal to 1 by pi integral minus pi to pi f of x value என்னமா x squared sir அப்ப x squared ங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன் தாமா x squared ங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன் தான் ஈவன் ஃபங்க்ஷன் sir அப்ப என்ன எழுதலாம் 2 divided by pi ன்னு எழுதலாமா integral 0 to pi x squared into dx கரெக்டாமா ஆமா சார் அப்ப இத அப்ளை பண்ணி சிம்பிள் பண்ணுங்க அப்ப என்னாச்சு 2 divided by pi ஃபார்முலா x power n ஃபார்முலா அப்ப x cubed by 3 0 to pi கரெக்டாமா சார் அவ்வளவு முடிஞ்சதுமா அப்ப என்னாச்சு 2 by pi pi cube divided by 3 minus 0 அதை விட்டுறலாம் 0 so 2 pi square by 3 2 pi square by 3 இது வந்து a naught ஓட வேல்யூ அடுத்து என்ன கிடைப்பாங்க ஈவன் ஃபங்க்ஷன் தானே அப்ப ஈவன் ஃபங்க்ஷன் an என்ன ஆகுறோம் an வந்து 1 by pi integral minus pi to pi f of x into cos nx into dx அப்ப என்ன வராங்க that is equal to 1 by pi integral minus pi to pi f of x வேல்யூ வந்து என்ன கிடைக்குது x squared cos nx into dx அப்ப நல்லா பாத்துங்க ரெண்டுமே ஈவன் ஃபங்க்ஷன் கரெக்ட்டுங்களா x squared வந்து ஈவன் ஃபங்க்ஷன் cos x ங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன் அப்ப ரெண்டுமே சேர்த்துனால ஈவன் ஃபங்க்ஷன் கரெக்ட்டாமா அப்ப ஈவன் ஃபங்க்ஷன் என்னன்னா minus pi to pi வந்து 2 pi ன்னு எழுதிக்கலாம் அப்ப 2 divided by pi integral 0 to pi ன்னு எழுதிக்கலாம் கரெக்ட்டாமா ஆமா சார் அப்ப என்னாச்சு x squared cos nx into 2x அப்ப என்ன ஆகுது என்ன that is equal to u ஆமா 2 by pi இது வந்து u into v மெத்தட் அப்ப என்ன பண்ணுவோம் இது u இது v into dx அப்ப as u equal to x squared டக்டக்னு அதே தான் 2x 2 and 0 இது வந்து என்ன ஆகுது 0 சார் அடுத்து v ம் ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்னா டக்டக்னு எழுதிடலாம் sin nx by n minus cos nx by n square minus sin nx by n. Very good. அப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும் சரிங்க அப்ப போட்டுடலாமா that is equal to யாரோட வேல்யூ an ஓட வேல்யூ an equal to 1 by pi x squared into sin nx by n minus 2x minus cos nx by n square plus 2 into but இங்க minus sin nx by n என்ன லிமிட் 0 to pi வெளியே 2 இருக்குங்க நான் 2 பை கைக்குறா 2 பை 1 பை கை 2 பை சொல்லுமா 0 to pi கேஸ் ஆனா எந்த கேஸ் ஆனா sin எழுதினால 0 ஆயிருமா sin 0 0 sin any pi வந்து 0 கரெக்ட்டுங்களா சார் இப்போ ஆனா இது வந்து அதே ஆன்சர் தானே சார் வரும் அதே ஆன்சர் வராது அதுக்கு தான் உனக்கு சொல்லலாம்னு வந்து அதே ஆன்சர் வராது ஏன்னா இங்க பைங்கிறது இங்க n பைன்னு கிடைக்கும் நல்லா பாருங்க n பைன்னு கிடைக்கும் இந்த இடத்துல அப்ப இந்த n பையோட ரிசல்ட் என்ன எழுதுவீங்க -1 பவர் n தான் எழுதுவீங்க அப்படிங்களா +1 -1 எழுத மாட்டீங்க சரிங்களா ஓகே அந்த இன்டர்சேஞ்சுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரும் தவிர அதே ஆன்சர் வந்து நம்ம இன்டர்வல் எதுக்கு மாத்த மாட்டாங்கல்ல
ஓகே. அப்ப நீ சொன்ன மாரி சைனுக்கு அதே வேல்யூ தான் வருது. இது 0, இது 0. பட் காசுக்கு மட்டும் சேஞ்ச் வேல்யூ வருது. சேஞ்ச் ஆஃப் வேல்யூ. ஓகே சார். அப்ப என்னாச்சு? 2 டிவைடட் பை 5. இங்க எத்தன மைனஸ் இது? இது ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிடுச்சு. இந்த பிளஸ்ன்னா 2x cos nx by n ஸ்கொயர் 0 to 5. சொல்லுங்க. என்ன ஆகுது சொல்லுங்க? 2 by 5. 2 by pi, 2 2 pi cos n pi x, n n pi by x square. n by n ஸ்கொயர் n square. 2x இருக்கனால 0 0 0 ஆயிடுச்சு. வரும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இங்கே எழுதுற ரிசல்ட் தான் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். இந்த பையும் கேன்சல் ஆயிரும். Cancel இது ஆயிடுச்சு. ஒரு 4 4. இங்க என்னன்னா இது என்னன்னு எழுதுனீங்க மைனஸ் ஒன்னு தெரியுது பிளஸ் ஒன்னு தெரியாது. அதனால இந்த ரிசல்ட் என்னன்னு எழுதுனா மைனஸ் ஒன் பவர் என்னன்னு எழுதிட்டாங்க. அதுதான் தெரியுது. ஓகே சார். அங்க வந்து என்னாச்சு இங்க 2n வந்தது 2n வந்து 2n வந்தனால அது 1 இருந்தது. பிளஸ் ஒன்னு எழுதிட்டோம். பட் இங்க எண்ணுங்க வந்து ஆடா ஈவனா நமக்கு தெரியாது. அப்போ ஆடா ஈவனும் தெரியாதனால நம்ம வந்து டைரக்டா இதை அப்ளை பண்ணலாம். சரியாமா? ஆமா சார். அப்போ என்னாச்சுன்னா 4 இன்ட்டு மைனஸ் ஒன் minus 1 power n by n square. பை என் ஸ்கொயர் கரெக்டுங்களா? ஆமா சார். சரி. இது யாரோட வேல்யூ? ஏஎன்னோட வேல்யூ. ஓகே. இப்போ பிஎன் என்னடா ஆகும்? பிஎன்னோட ஃபார்முலா தெரியும். பிஎன் ஈக்குவல் டு 1 by 5 integral minus 5 to 5 x squared into sin சார் n. இது ஈவன் ஃபங்க்ஷனுங்கும்போது 0 தானே சார் வரும்? அது சொல்லிடலாம். அது நம்ம அங்கேயே சொல்லலாம், இல்லை இங்கே பார்த்து நம்ம சொல்லிடலாம். இது வந்து ஈவன் ஃபங்க்ஷனு, இது வந்து ஆட் ஃபங்க்ஷனு, therefore ஆட் ஃபங்க்ஷனு, therefore this pn equal to 0. நீ கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. அது மென்ஷன் பண்ணி சொல்லிடுவேன் வேண்டாம். ஓகே சார். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏன் 0 ஆகுதுன்னு சொல்லிடுவோம். x squared odd and sin x is sorry x squared even is a sin squared ஈவன் odd, therefore is called a odd function. odd function ஓட வேல்யூ 0 ன்னு எண்டர்ல சொல்லிடுவோம். சரியாமா? ஆ. சரி. இப்போ ஃபோரியர் சீரிஸ் என்னடா ஆகுதுன்னு f of x equal to a0. a0 எவ்வளவு வந்தது? a0 by 2 ஆ? a0 by 2. அப்போ 2 கட் ஆயிடும். pi squared by 3 வருமா? ஆமா சார். அப்போ a0 இருந்துச்சு pi squared by 3 plus summation an whole minus 1. Okay. n varies from 1 to infinity 4 power minus 1 4 into minus 1 power n n square cos nx plus summation pn 0 0 into anything வந்து 0 தான். அதனால வந்து pnங்கிற டேர்ம் வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ என்னாச்சு? f of x equal to I squared divided by 3 plus இது யார் கான்ஸ்டன்ட்? 4 மட்டும் கான்ஸ்டன்ட். அதனால 4 வெளியே எடுத்துக்கங்க. Summation n varies from 1 to infinity minus 1 power n into cos nx divided by n square. Divided by n square. Any doubt up to this concept? இதான் வந்து minus pi to pi ஓட கேஸோட ஆன்சர். Any doubt? இல்ல சார்.